Good morning students. Exercise 3.1 ல 8th and 9th sum இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். 8th sum, find the value of the following. First one, minus 4 to the power of 2. Second one, minus 3 into minus 2 to the power of 3. Third one, minus 2 to the power of 3 into minus 10 to the power of 3. இப்போ இதில் வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் பண்ணலாமா? minus 4 to the power of 2. இப்போ minus 4 எத்தனை டைம் போடுவீங்க? 2 டைம். minus 4 into minus 4. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? சைனை மல்டிபிள் பண்ணிக்கலாம். minus into minus plus. நெக்ஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணுங்க. 4 4s ஆர் எவ்வளவு? 16. இப்போ மைனஸ் 4 டு த பவர் ஆஃப் 2 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோமா? என்னது? ப்ளஸ் 16. செகண்ட் சம், minus 3 into minus 2 to the power of 3 equal to minus 3 போட்டுக்கோங்க into next minus 2 to the power of 3. அப்படின்னா என்ன அர்த்தம்? minus 2 எத்தனை டைம் போடணும்? 3 டைம். minus 2 into minus 2 into minus 2. இப்போ minus 3 அப்படி எழுதிக்கோங்க into இதை ஃபஸ்ட்டு நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாமா? சைன் மல்டிபிள் பண்ணுறேன். minus into minus plus, plus into minus minus. 2 2s are 4, 4 2s are 8. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3 இன்ட்டு 8, 3 8s are 24. செகண்ட் சம்மோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோமா? அடுத்தது தேர்ட் சம். minus 2 to the power of 3 into minus 10 to the power of 3 equal to minus 2 எத்தனை டைம் போடணும்? 3 டைம். minus 2 minus 2 minus 2 இந்த இன்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது minus 10 எத்தனை டைம் போடணும்? 3 டைம். minus 10 into minus 10 into minus 10. இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? சைன் பண்ணுங்க. minus into minus plus, plus into minus minus. 2 2s are 4, 4 2s are 8. இந்த into symbol போட்டுக்கோங்க. next minus into minus plus, plus into minus minus. 10 into 10, 10 10s are 100. 100 into 10 எவ்வளவு? 1000. இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாமா? minus into minus plus 8 into 1000, 8000. வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாமா? 9th சம், simplify using laws of exponent. அதாவது laws of exponent யூஸ் பண்ணி simplify பண்ண சொல்லியிருக்காங்க. laws of exponentல நம்ம என்னென்ன ஃபார்முலா படித்தோம்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் சொல்லுங்க. a to the power m into a to the power n equal to a to the power of m plus n. செகண்ட் நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம்? கோஷியன்ட் ரூல். a to the power of m divided by a to the power of n equal to a to the power of m minus n. தேர்ட் ஒன் பவர் ரூல் படித்தோம். பவர் ரூல் சொல்லுங்க. a to the power of m power n equal to a to the power of m into n. அடுத்தது a to the power of m into b to the power of m equal to a into b power of m. next a to the power of m divided by b to the power of m equal to
a divided by b power of m. இப்போ இந்த 5 ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி இங்க கொடுத்திருக்கிற இந்த சம்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். First sum 3 to the power of 5 into 3 to the power of 8. இப்போ இந்த சம்மை இங்க இருக்கிற இந்த ஃபார்முலாஸ்ல எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம்? இதுல பாருங்க பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு, பவர் ரெண்டும் டிஃபரெண்டா இருக்கு, மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு, பவர் ரெண்டும் டிஃபரெண்ட், மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் சம்மை சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஃபார்முலா எழுதிக்கலாமா? த்ரீ to the power of 5 into 3 to the power of 8 equal to 3 power 5 plus 8. So 3 5 8 add பண்ணிங்கனா 13. செகண்ட் சம் பார்க்கலாமா? a to the power of 4 into a to the power of 10. இதுலயும் பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு, பவர் ரெண்டும் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஃபார்முலா எழுதிக்கோங்க. a to the power of m into a to the power of n equal to a to the power of m plus n into a to the power of 10 equal to a power சொல்லுங்க 4 plus 10. a 4ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளவு? 14. நெக்ஸ்ட் third sum 7 to the power of x into 7 to the power of 2. இப்போ ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணிட்டீங்களா? கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இதான். a to the power of m into a to the power of n equal to a to the power of m plus n. 7 to the power of x into 7 to the power of 2 equal to 7 x plus 2. அவ்வளவுதான். Fourth sum 2 to the power of 5 divided by 2 to the power of 3. இப்போ இந்த சம்மை எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? செகண்ட் ஃபார்முலா. சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஃபார்முலா எழுதிக்கோங்க. a to the power of m divided by a to the power of n equal to a to the power of m minus n. 2 to the power of 5 divided by 2 to the power of 3 equal to 2 அப்படி எழுதிக்கோங்க. m எவ்வளவு? 5. n எவ்வளவுன்னு சொல்லுங்க? 3. So 2 5ல இருந்து 3 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 2. சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா? Fifth sum 18 to the power of 8 divided by 18 to the power of 4. எந்த ஃபார்முலான்னு ஃபைண்ட் பண்ணிட்டீங்களா? செகண்ட் ஃபார்முலா. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? Eighteen to the power of 8 divided by 18 to the power of 4. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாமா? a to the power of m divided by a to the power of n equal to a to the power of m minus n. 18 to the power of 8 divided by 18 to the power of 4 equal to 18 அப்படி எழுதிக்கோங்க. m எவ்வளவு? 8. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? மைனஸ் n எவ்வளவு? 4. இப்போ 18 அப்படி எழுதிக்கோங்க.
8லேருந்து 4 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் 8th சம்மும் 9th சம்மில் ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் பார்த்துருக்குறோம். இந்த சம்மெல்லாம் நல்லா போட்டு பாருங்கள். 9th சம்மில் இருக்கிற ரிமைனிங் சம்மும் 10th சம்மையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.